ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு அவேர்னஸ் வீடியோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கடைசி வரையும் பார்த்துட்டு வாங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கண்டிப்பாக நீங்கள் நகை வாங்குறப்ப நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்ட் ரேட் வந்து இந்த 1 இயராக ட்ரமாண்டஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்மளும் வந்து சிட்டு ஸ்கீம் மூலமாகவோ இல்லை ஒரு டிஜி கோல்டு மூலமாகவோ இல்லை ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாகவோ நிறைய பேர் வந்து நகையை அடமானம் வச்சு அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் வச்சு அதுக்கப்புறம் நகை சேர்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சேர்க்குற நகை 22 கேரட் தானா, 916 தானா, நம்ம கரெக்டான நகை தான் வாங்கியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம கடையிலே வந்து செக் பண்ணிவிட்டு வரணுங்க. பொதுவாக நம்ம நகை கடைக்கு போய் ஒரு நகை வாங்க போகிறோம்னா என்ன செய்வோம், டிசைன் பிடிச்சிருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குது, எவ்வளோ மேக்கிங் சார்ஜ் இருக்குது, அப்போ நம்ம வேஸ்டேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா, கடையில் வேறு ஏதாவது ஆஃபர் இருக்கா, அந்த ஆஃபரை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்களா, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் நம்ம நோட் பண்ணிகிட்டே வருவோம். ஆனாலும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம கடையில் நோட் பண்ணுறதே கிடையாது. அப்படி அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணாதனால கடையிலேருந்து பொருள் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்தக்கப்புறம் அதை நோட் பண்ணி பார்க்குறப்ப நிறைய மன உளைச்சல் பட்டுட்டாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தாங்க. என்ன பாயிண்ட் நோட் பண்ணணும், அவங்க என்ன நோட் பண்ணாமல் விட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீக் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. வர்ஷா ஜுவல்லர்ஸில் வந்து இந்த மாதிரி என்னோடய சிட் ஸ்கீம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜ், நோ ஜிஎஸ்டி கூட. ஸோ இவங்கக்கிட்ட வாங்கின ப்ராடக்ட்டில் வந்து ஹெச்யூஐடி இருக்கா, ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா, இது வந்து குவாலிட்டியானதா, நம்ம வந்து பியூரிட்டி செக் பண்ணேனா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு யாருக்காவது அந்த வீடியோ தேவை, அவங்களோட சிட் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தேவை அப்படின்னா இந்த டாப் ரைட் கார்னரில் ஒரு லிங்க் தெரியும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்ததை பார்த்து ஒரு சிஸ்டர் வந்து அவங்க ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண ஒரு ஹாரத்துக்கு ஹெச்யூஐடி நம்பரை வந்து எடுத்து அந்த பிஐஎஸ் கேர் ஆப்பில் போட்டு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஹெச்யூஐடி நம்பரே எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. பொதுவாக நம்ம போய் என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு டிசைன் பார்ப்போம். இந்த டிசைன் நல்லா இருக்கா, கையில் போட்டு பார்க்குறப்ப எங்கிட்டாவது நமக்கு குத்தாமல் இருக்கா, ஃப்ரீயாக வந்து போடுறதுக்கு நல்லா இருக்கா, வளையாமல் இருக்குமா. ஸோ இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்குறப்ப இதெல்லாமே நம்ம நோட் பண்ணி எல்லா பக்கமும் திருப்பி பார்ப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பொருள் செலக்ட் பண்ணதும் அதை அவங்க கேரட் மீட்டரில் வச்சு அதில் வந்து 916 வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஒரு சின்ன பிரிண்ட் அவுட் கூட எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னா எல்லா நகை கடையிலையும் கேரட் மீட்டருங்கிறது இருக்க தான் செய்யும். ஸோ அவங்க கடையில் உள்ள கேரட் மீட்டரில் அவங்க நகையவே செக் பண்ண சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் கொடுத்தாங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ நான் வாங்கின ரிங்கை வந்து செக் பண்ணப்போ என்னோடய கண்ணு முன்னாடியே தான் செக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ 91.7% வந்து கோல்டு இருக்குது, காப்பர் வந்து 4.71, சில்வர் வந்து 3.54 அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த இதில் வந்து ஹால்மார்க் சிம்பிள் கடையோட சீல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இந்த பார்த்திங்களா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ளது பிஐஎஸ் அந்த ஹால்மார்க்கு. அடுத்து 22K 916. நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெச்யூஐடி நம்பர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. 8BH CBH. அதுக்கு கீழே VJ வர்ஷா ஜுவல்லர்ஸ் அப்படின்னு அவங்க கடையோட சீலும் வந்து இருந்தது. இப்போ இந்த ஹெச்யூஐடி நம்பரை ஒரு பேப்பரில் வந்து நான் நோட் பண்ணி வச்சிட்டேங்க. வச்சுட்டு பிஏஎஸ் கேர் ஆப்பு, இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இதில் வந்து கீழே பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த வெரிஃபை ஹெச்யூஐடின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த என்டர் ஹெச்யூஐடி நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த இப்போ நம்ம நோட் பண்ணி வச்சோம்ல 8BH CBH அதை தான் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுக்குறப்ப ஜுவல்லர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்வராஜ் ஹால்மார்க்கிங் சென்டர். மேக்ஸிமம் இந்த சவுகார்பேட்டில் வந்து செய்கிறது எல்லாமே இந்த சென்டரில் தான் வர்ற மாதிரி வருங்க. ஸோ அந்த ஹால்மார்க்கிங் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்வியர் 22K ப்ராடக்ட் இது 916ன்னு வந்துருச்சு. போன வருஷம் 7வது மாதம் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஹெச்ஐடி போட்டு வந்திருக்கு. இது கூட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பில் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த நீங்கள் வாங்கின ஜுவல்லோட வெயிட் எவ்வளோ இருக்குது, நெட் வெயிட், அந்த கிராஸ் வெயிட்டுன்னு எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் அந்த இப்போ ஏதாவது ஸ்டோன் இருந்தால் அந்த ஸ்டோனோடு சேர்த்து எவ்வளோ வெயிட் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ பில்லுக்கு, அந்த வெயிட் வந்து இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் த ஷாப்பில் வந்து நமக்கு ப்ராடக்ட்டை கொடுக்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்க சொல்லுவாங்க. நம்மள்கிட்டே வந்து காமிப்பாங்க போட்டுட்டு, மேம் நீங்கள் வெயிட் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
இது வந்து ஃபேன் ஓடுது, அதனால் அந்த வெயிட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன காமிக்கும் அப்படின்னாலாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இதுதான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து எனக்கு மெயில் அனுப்பியிருந்ததுங்க. செக் ஹெச்ஐடி நம்பர் அப்படிங்கிறதே டாப்பிக்காக கொடுத்தா எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஹாய் சிஸ்டர், ஐ ரீசென்ட்லி பாட் அ ஹாரம் இன் லலிதா ஜுவல்லரி ஈரோடு. ஐ செக் ஃபார் ஹெச்ஐடி as per யுவர் வீடியோ, பட் இட் இஸ் நாட் ஷோயிங். கைண்ட்லி செக் ஃபார் மீ சிஸ் ப்ளீஸ். I bought this jewellery in one-time deposit scheme, ஹாரம் 7.2 pound. கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 7.25 பவுன் உள்ள ஒரு ஹாரம் வந்து லலிதா ஜுவல்லரி ஈரோடில் வந்து வாங்கியிருந்திருக்காங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் யூஸ் பண்ணி தான் வாங்கியிருந்திருக்காங்க. ஸோ நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜு, அந்த மாதிரி 1 இயர் வந்து வெயிட் பண்ணி அந்த நகையை வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு வந்து அவங்க இந்த ஃபோட்டோ கிளிப் தாங்க அனுப்பியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த பிஏஎஸ் ஹால்மார்க் சிம்பிள், அந்த ட்ரையாங்கிள் ஷேப், அது வந்து எனக்கு கிளாரிட்டியாக தெரியலை இதில். நெக்ஸ்ட்டு வந்து 22K 916 அதெல்லாம் ஓகே. கீழே பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக அதில் தெரியுது DO9 JF9. அதாவது இது DOவா இல்லை 0வா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறையா பேருக்கு நிறையா இடத்துல இந்த ஹெச்ஐடி ஹால்மார்க் வந்து வெரிஃபை பண்ணும்போதுல வரும். ஸோ நான் இப்போ இதை வந்து எப்படி நோட் பண்ணிக்கிறேன்னா DO9 JF9 அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிறேன் நான். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எல்ஜேங்கிறது லலிதா ஜுவல்லரி அவங்க கடையோட சீலை குறிக்கிறது. அதுக்கிட்ட வந்து 518ன்னு எழுதியிருக்கு. பட் அது வந்து எதை சிம்பிளைஸ் பண்ணுதுங்கிறது எனக்கு தெரியலை. இப்போ வந்து இந்த ஹெச்ஐடி நம்பரை வந்து கிட்டத்தட்ட நானும் ஒரு 10-15 விதமாக போட்டு பார்த்துட்டேங்க அந்த பிஏஎஸ் கேர் ஆப்பில். ஸோ இப்போ வந்து ஹெச்ஐடி நம்பர் வந்து நோட் பண்ணிக்கிட்டேங்க, DO9 JF9 அப்படின்னு. ஸோ இதை வந்து டைப் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெச்ஐடி நம்பர் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு எனக்கு. சரி, நம்ம வந்து செகண்ட் லெட்டர் ஓ கிடையாது போல், 0வாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஸோ அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். D09 JF9 அப்படிங்கிறது. ஸோ அது போடுறப்ப என்ன சொல்லிடுச்சு, இந்த ஹெச்ஐடி நம்பர் எக்ஸிஸ்டே ஆகலை அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா DO அப்படிங்கிறத D0ன்னு வச்சேங்க. அந்த டாட் நடுவில் வச்சுருந்தா 0 அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபிகேஷனுக்கு நானே வச்சுக்கிட்டேங்க. வச்சுட்டு அப்புறம் முதல் எடுத்து D இல்லாமல் பிஆர் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி, ஏன்னா பின்னா சின்ன ஒரு கோடு தான் கீழே வரும், அது என்ன நமக்கு தெரியாமல் இருந்திருக்குமோன்னு என்னென்னமோ காம்பினேஷன்லாம் போட்டு பார்த்தேங்க. PO P0 இல்லை OP 0P, அடுத்து PD PD, அதுக்கப்புறம் PO, என்னென்னமோ காம்பினேஷன்லாம் போட்டு பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 15 காம்பினேஷனாவது நானும் போட்டு பார்த்துருப்பேங்க. இந்த மாதிரி எல்லா காம்பினேஷன் போடுறப்பையும் எனக்கு வந்து ஹெச்ஐடி நம்பர் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இந்த வார்த்தை தான் வரவே செஞ்சது. ஸோ அட்லாஸ்ட்டாக வந்து இந்த ஓ வந்து Q மாதிரியும் ஒரு சில நேரத்தில் ஐடென்டிஃபை ஆகுங்க நமக்கு. ஏன்னா அந்த Qக்கு வந்து ஒரு சின்ன கோடு தான் நமக்கு வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் DQ9JF9 அப்படிங்கிற மாதிரி நான் எழுதிக்கிட்டேன். அந்த சின்ன கோடு தான் வரும். அது ஒரு நேரம் நமக்கு அந்த பிரிண்டிங்கில் சரியாக தெரியல போல், தெரியாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து DQன்னு போட்டு பார்த்தேங்க. போட்டு பார்த்தா எனக்கு வந்தது ஒரு ஜுவல்லர் டீட்டெயில்ஸ் வந்தது. ஓகே, அப்போ இது கரெக்டு தான் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறப்ப அந்த அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா தோம்பிவாலி ஈஸ்ட். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் தானேன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த இடத்துல உள்ள ஹால்மார்க்கிங் சென்டர்னு காமிச்சது. ஸோ எனக்கு இங்கே ஈரோடில் உள்ள ஒரு ப்ராடக்ட்டுக்கு அங்கேருந்து ஹால்மார்க்கிங் பண்ணி வந்திருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க. பட் நெக்லஸ் அப்படிங்கிறது வந்து ஹாரத்துக்கும் ஹாரம் நெக்லஸ் எல்லாத்துக்குமே நெக்லஸ் அப்படிங்கிறது காமனான வேர்டு தான். ஸோ அது ஓகே தான். பட் இந்த நகைக்கு இதுதான் ஹெச்ஐடி நம்பரா அப்படிங்கிறது ஒரு பிக் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹால்மார்க் சிம்பிள் வந்து மேபி அவங்க ஃபோட்டோ எடுத்ததில் வந்து தெளிவாக தெரியலையான்னு எனக்கு தெரியல. பட் இது எல்லாமே கடையில் கண்டிப்பான முறையில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அங்கே வந்து ஜூம் லென்ஸ் வாங்கி ஹெச்ஐடி நம்பரை அவங்களே என்னன்னு சொல்லுங்கள். சொல்லி அதை வந்து அங்கேயே பிஏஎஸ் கேர் ஆப்லேயே வந்து கடையில் செக் பண்ணி தர சொல்லுங்கள். அதே மாதிரி கேரட் மீட்டரில் செக் பண்ணி அந்த ஸ்லிப்பையும் வாங்கிக்கோங்க. வாங்கி ஒரு ஃபோட்டோ எடுத்து மெயிலையோ இதுலையோ நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ ஏன்னா ஒவ்வொரு நகையும் நம்ம பார்த்து வாங்குகிறோம். பட் அந்த நகையில் வந்து ஏதாவது ஒரு கலப்படமோ இல்லை நமக்கு வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் பில்லு தேவைன்னு சொல்கிறாங்க. இது நம்ம நகை தான் அப்படிங்கிறதுக்கான வெரிஃபிகேஷன் கோடு தான் அந்த ஹெச்யூஐடி நம்பர்.
இந்த ஹெச்யூஐடி நம்பரே நிறையா கடைகளில் இப்போ நெக்லஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா நெக்லஸ்க்கும் ஒரே ஹெச்யூஐடி நம்பர் போட்டு அவங்களே வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டாங்கங்கிற மாதிரிலாம் நமக்கு ஒரு மோசடி நடந்ததுலாம் நியூஸில் படிச்சிருக்கோம். ஸோ விலைவாசி கூடிக்கிட்டே போகிறப்ப நம்ம சேர்க்குற ஒவ்வொரு மில்லிகிராமையும் நம்ம பார்த்து தான் ஸ்டெப் எடுத்து வச்சு சேர்த்துட்டு வரோம். ஸோ கடையில் உட்காந்து கூட ஒரு 10 நிமிஷம் ஆகுமா, நம்ம வந்து இதெல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஒரு கடை இந்த நகை எந்த கடையில் வாங்குகிறோமோ அவங்க கண்டிப்பான முறையில் நமக்கு அந்த பில்லில் அந்த ஹெச்யூஐடி நம்பரை வந்து நமக்கு கேட்குறப்ப நமக்கு சொல்லித்தான் ஆகணுங்க. அவங்க அந்த ஹெச்யூஐடி நம்பர் சரியாக இல்லை அப்படின்னு கடையில் சொன்னாங்கன்னா நம்ம வந்து அந்த நகையை வாங்கவே தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த ஹெச்யூஐடி நம்பர் எனக்கு தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். நம்மளுடைய பில் நமக்கு போட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதிலே அந்த ஹெச்யூஐடி நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ நான் காமிச்சிருக்கிறது வந்து ஜிஆர்டியோட காயின்ஸ் தாங்க. ஸோ ஜிஆர்டியோட காயின் வந்து என்ன, நீங்கள் 100 மில்லிகிராம் காயின் வாங்கினாலும் அதுலேயும் ஹெச்யூஐடி நம்பர் இருக்கும். இது வந்து லாஸ்ட் இயர் வந்து அட்சய திதியை ஒட்டி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண ஃபஸ்ட்டு காயினுங்க. ஸோ இதில் வந்து அந்த ஹெச்யூஐடி நம்பர் என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். C3S2XS ட்ரையாங்கிள் ஷேப்பு 22K916 GRT அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து BIS கேர் ஆப்பில் நான் வந்து அந்த வெரிஃபை ஹெச்யூஐடியில் அந்த காயினில் இருந்த அந்த 6 டிஜிட் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கிறோம். இது வந்து கேஸ் சென்சிட்டிவ்ங்க. நீங்கள் கேபிட்டல் லெட்டர்லையும் அடிக்கலாம், ஸ்மால் லெட்டர்லையும் அடிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம வந்து இதில் டைப் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதுவே கேபிட்டல் லெட்டருக்கு தான் மாறிக்கிடும். காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ் அண்டு லெட்டர்ஸ் தான் வரும். இதில் வந்து ஒரு சில நேரம் எஸ் வந்து 5 மாதிரி இருக்கும், 5 வந்து எஸ் மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ அந்த காயினில் உள்ளதாக போட்டதுமே வந்துருச்சு நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு. அட்ரஸ் பார்த்திங்களா, சென்னை டி நகரில் அந்த நார்த் உஸ்வான் ரோடு அந்த அவங்க கடை அட்ரஸ் தான் வந்திருக்கு. காயின் 22K916 27/2/2025. நான் லாஸ்ட் இயர் இது வந்து மார்ச் மந்த் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு முந்தின மாதம் இது வந்து ஹெச்யூஐடி போயிட்டு வந்திருக்கு அந்த காயின். ஸோ காயின் வாங்கும் போதுலேயும் சரி, இல்லை ஜுவல் வாங்குறீங்கனாலும் சரி, மேக்ஸிமம் வந்து 2 கிராம்ஸ்க்கு மேலே தான் வந்து ஹெச்யூஐடி நம்பர் வந்து இருக்கும். நிறையா ஷாப்பில் வந்து அதுதான் சொல்கிறாங்க. நீங்கள் 2 கிராம் கம்மியாக வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஹெச்யூஐடிலாம் வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஜிஆர்டி காயினே வந்து அதுக்கு அடுத்து வாங்கின காயினில் நான் பார்க்குறப்ப எனக்கு வந்து ஹெச்யூஐடியே இல்லை இதில் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சில நேரம் அந்த சைடில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் காயினை வந்து ஓப்பன் பண்ணி சைடில் செக் பண்ணப்போ அழகாக அதில் வந்து என்கிரேவ் பண்ணியிருந்தாங்க அந்த ஹெச்யூஐடி நம்பர். ஸோ நீங்கள் எப்போ வந்து ஒரு ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அதை வந்து ஷாப்பில் விட்டு வெளியேறப்போ, அதாவது பில் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதோடைய பியூரிட்டி செக் பண்ணிக்கோங்க, வெயிட் செக் பண்ணிக்கோங்க, அதில் உள்ள ஹெச்யூஐடி நம்பரை அங்கேயே உட்காந்து அந்த BIS கேர் ஆப்பில் செக் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ அந்த சிஸ்டர்கிட்ட என்ன சொன்னேன்னா, எனக்கு மெயில் அனுப்புனீங்களா, இதே மாதிரி நீங்கள் வந்து லலிதாக்கே வந்து மெயில் அனுப்புங்க. அனுப்பி என்னோடய இந்த மாதிரி தான் இருந்தது, எனக்கு கரெக்டான ஹெச்யூஐடி நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் பில்லு இதெல்லாம் வந்து அனுப்பி நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அவங்க கேட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ அவங்க கேட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரெக்டிஃபிகேஷன் கிடச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணுறப்ப நானும் உங்களோட அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஷாப்பை குறை சொல்கிறதுக்காக நான் வந்து போடவே இல்லைங்க. ஏன்னா அந்த கடையில் நானுமே சிட்டு போட்டு நானுமே நகை எடுத்திருக்கேன். அதுக்கு நான் ஹெச்யூஐடி எல்லாமே செக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம யூடியூப் சேனல்லே நீங்கள் லாஸ்ட் இயர் அட்சய திதிக்காக நான் வாங்கின அந்த பவளத்தில் கூட நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஈவன் 1 கிராம் பவளம் தான், அதில் வந்து அந்த ஹெச்யூஐடி ஹால்மார்க் சிம்பல்லாம் இருந்தது. அந்த ஹெச்யூஐடியும் வெரிஃபை பண்ணி காமிச்சிருந்தேன். நான் என்னோடய எல்லா வீடியோஸ்லேயும் நான் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஹெச்யூஐடி இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த வீடியோவிலே செக் பண்ணி தான் காமிக்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் அதை செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். ஸோ இங்கே யாரும் வந்து இந்த ஷாப் அப்படி அந்த ஷாப் அப்படின்னு சொல்லி குறை சொல்ல வேண்டாம். 2023 ஏப்ரலில் இருந்து கம்பல்சரி எல்லா நகையிலையும் வந்து ஹெச்யூஐடி போடணும். அதாவது ஒரு 2 கிராமுக்கு மேலே உள்ள எல்லா நகையிலையும் ஹெச்யூஐடி போடணும். அதுவும் 22 கேரட்டு, 18 கேரட்னா 18 கேரட்டு, 14 கேரட்னா 14 கேரட்டு, 9 கேரட்னா 9 கேரட்டு, அந்த மாதிரி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருந்துருக்கணும். அந்த ஹெச்யூஐடி நம்பருங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லா நகையிலையும் வந்து இருக்கணும். அது கம்பல்சரி, கவர்மெண்ட்டோட ரூல்ஸ். ஸோ நீங்கள் வாங்குகிற நகையில் ஹெச்யூஐடியை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணி தான் வாங்கணும். அப்படி ஹெச்யூஐடி நம்பர் இல்லை அப்படின்னா அந்த நகையை வாங்கவே தேவையில்லை. எவ்ரி 2 கிராம்ஸ்க்கு மேலே உள்ள நகையில் கண்டிப்பாக அந்த ஹெச்யூஐடி நம்பர் இருக்க தான் செய்யும். இன்னும் நிறைய பிராண்டடான ஷாப்பில் வந்து ஈவன் ஒரு 100 மில்லிகிராமாக இருந்தால் கூட அதிலே ஹெச்யூஐடியோடு தான் வருது. ஸோ நம்ம வாங்குறப்ப கரெக்டாக பார்த்து வாங்கிக்கணும்.
ஐ ஹோப் வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து BeemaGold.comல ஆன்லைனில் சில்வர் ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க. இது வந்து என்ன டச் இருந்தது, இதுக்கு வந்து கிராமுக்கு வந்து கிட்டத்தட்ட 60 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. அது போக நோ வேஸ்டேஜில் வேறு வாங்கியிருந்தேன். ப்ராடக்ட் எப்படி வந்ததுங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக நம்ம வீடியோஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.